வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே சுவாரஸ்யமான, ஒரு ஆழமான தேடலை நாம தொடங்க போகிறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பின ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது, நாளை இரவு வானத்துல ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆமா, நிச்சயமா. இது எந்த ஒரு வேற்றுக்கிரகவாசிகளின் பறக்கும் தட்டோ அல்லது புதுசா ஏவப்பட்ட செயற்கைக்கோளோ கிடையாது. அதை விட பன்மடங்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். கரெக்ட். அதனால தான் சொல்றேன், நாளை இரவு நீங்க வானத்தை பார்க்கும்போது வேற எதையும் தேட வேண்டாம். ஏன்னா நமது சூரிய குடும்பத்தோட உண்மையான வடிவத்தையே நீங்க உங்க கண்களால நேரடியாக பார்க்க போறீங்க. அதுவும் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முந்தைய அமைப்பு. கேட்பதற்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? நீங்க அனுப்பின அந்த அபாரமான தரவுகளையும் வரைபடங்களையும் அலசி பார்க்கும்போது இது சாதாரண வானியல் நிகழ்வு இல்லைன்னு நல்லா புரியுது. ஆமா, இத ஜோடியாக் ஒளி, அதாவது ஜோடியாக்கல் லைட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இந்த ஒளி எங்கிருந்து வருது, ஏன் இது நமது சூரிய குடும்பத்தின் வரைபடமா செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம அலச போறோம். கண்டிப்பா இந்த தேடலுக்குள்ள நம்ம முழுமையா மூழ்கி விடலாம். ஏன்னா வானத்துல ஒரு ஒளி பிரமிடு அல்லது கூம்பு வடிவத்துல எழும்புது அப்படின்னு சொன்ன உடனே இது ஏதோ மாய மந்திர மாதிரி தான் தோணும். அதாவது அந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இது வெறும் தூசி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. விண்வெளியில இருக்கிற தூசி எப்படி இவ்ளோ பெரிய ஒளியை உருவாக்க முடியும்? எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த தூசியோட தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் இந்த முழு நிகழ்வோட முதல் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கொடுத்த தரவுகள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒளி நமது சூரிய குடும்பத்துல தங்கியிருக்கக்கூடிய தூசிகள் மேல பட்டு சிதறும் சூரிய ஒளி தான். ஓ, அப்படியா? இருங்க, இது கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு இருட்டான அறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அறையில உள்ள ஒரு சின்ன ஜன்னல் வழியா சூரிய ஒளி ஒரு மெல்லிய கீற்றா உள்ளே வருது. ஆமா, அதே உதாரணம் தான். அந்த அறையோட மற்ற பகுதிகள் இருட்டா இருந்தாலும் அந்த ஒளிக்கதிர் வர்ற பாதையில மட்டும் லட்சக்கணக்கான தூசிகள் காற்றில் மிதந்து ஒளிர்வதை நாம பார்த்திருப்போம் இல்லையா? கரெக்ட். அந்த தூசிகள் தானாவே ஒளிர்றது கிடையாது. சூரிய ஒளி அதுங்க மேல பட்டு பல கோணங்கள்ல சிதறடிக்கப்படுறதால, அதாவது ஸ்கேட்டரிங் ஆகிறதால அந்த தூசி கூட்டமே ஒரு வெளிச்ச பாதையா நமக்கு தெரியுது. அப்படிதானே? மிகச்சரியாக சொன்னீங்க. விண்வெளியில நடப்பதும் இதே விஷயம்தான். ஆனா உங்க அறையில இருக்கிற தூசிக்கும் விண்வெளியில இருக்கிற இந்த தூசிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? இதோட வயது 4.6 பில்லியன் ஆண்டுகள். 6 பில்லியன் ஆண்டுகளா? அதாவது நமது பூமியோ அல்லது மற்ற கோள்களோ முழுமையா உருவாவதற்கு முன்பே இருந்த அதே மூலப்பொருட்கள் இன்றும் விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? உண்மைதான். பூமி தோன்றுவதற்கு முன்பே இருந்த அதே ஆதி அண்டவெளி தூசியை தான் நாளிரவு நீங்க பார்க்க போறீங்க. இது ஒரு சாதாரண ஒளி கிடையாது. இது ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னே சொல்லலாம். இது கேட்பதற்கே தலை சுற்ற வைக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த தூசிகள் மேல சூரிய ஒளி பட்டு சிதறுது அப்படின்னா அந்த வெளிச்சம் வானம் முழுவதும் அல்லவா பரவி இருக்கணும்? ஏன் குறிப்பிட்ட ஒரு திசையில மட்டும் தெரியுது? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது அதுவும் ஒரு பிரமிட் அல்லது கூம்பு வடிவத்துல மட்டும் இந்த சொடியாக்குழி ஏன் தெரியுது? நாம பூமிக்குள்ள வசிக்கிறோம். பூமி சூரிய குடும்பத்தோட ஒரு சிறு புள்ளி மட்டும்தான். நாம உள்ளே இருந்து கொண்டே ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தின் வடிவத்தை எப்படி வெளியிலிருந்து பார்க்கற மாதிரி பார்க்க முடியும்? அந்த முரண்பாடு தான் இந்த நிகழ்வோட மிக சுவாரஸ்யமான பகுதி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாரி குறுக்கிடுவதற்கு, ஆனா இது எப்படி இருக்குன்னா, நான் என் வீட்டோட வரவேற்பறையில சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே என் வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை முழுமையா பார்க்குற மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த வரவேற்பறை உதாரணத்தையே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போம். நீங்க அனுப்புன அந்த வரைபடத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க. அதுல சூரியன் நடுவில் இருக்கு. அதை சுற்றி பூமி உள்ளிட்ட கோள்கள் நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. ஆமா, வரைபடத்துல அந்த தெளிவா தெரியுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வடிவியல், அதாவது ஜியாமெட்ரி என்னன்னா, கோள்கள் எல்லாமே சூரியனை ஏதோ தாறுமாறான கோணங்கள்ல சுற்றுவது கிடையாது. அவை எல்லாமே தோராயமா ஒரே தட்டையான தளத்துல தான் சுற்றி வருது. ஓ, ஒரு ஃபிளாட் பிளேன் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு பழைய கிராமபோன் இசைத்தட்டு, அதாவது இந்த வினைல் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதை கற்பனை செய்துக்கோங்க. அந்த தட்டோட நடுவுல இருக்கிற சின்ன துளை தான் சூரியன். அந்த தட்டில் இருக்கிற வட்ட வடிவமான கோடுகள் தான் கோள்களின் பாதைகள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. அப்போ அந்த தூசிகள் இப்போ அந்த இசைத்தட்டின் மேற்பரப்பு முழுவதும் அந்த 4.6 பில்லியன் வருட பழமையான தூசிகள் ஒரு மெல்லிய போர்வை மாதிரி பரவி கிடக்குது. அந்த தட்டையான பரப்புல தான் எல்லாமே இருக்கு. அடா,
அப்படியென்றால் பூமியாகிய நாமும் அந்த இசைத்தட்டின் மேலேயே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு சின்ன புள்ளிதான். நாம் அந்த தட்டின் மையத்தை, அதாவது சூரியனை நோக்கியோ அல்லது வெளி விளிம்பை நோக்கியோ பார்க்கறோம். அப்படிதானே? மிக சரியாக பிடிச்சிட்டீங்க. நாம அந்த தட்டின் உள்ளே அதே தட்டையான பரப்புல இருந்து கொண்டு பார்க்கிறோம். இப்போ நீங்க ஒரு மேஜையின் மேல தட்டையா உங்க கண்களை வச்சு பாத்தீங்கன்னா அந்த மேஜையோட பரப்பளவு எப்படி தெரியும்? அது ஒரு மெல்லிய கோடு மாதிரியோ அல்லது என்னை விட்டு விலகி போக போக ஒரு முக்கோணம் மாதிரி குறுகிக் கொண்டே போவதையோ நான் பார்ப்பேன். அதேதான், அதே விஷயம்தான் இங்கும் நடக்குது. சூரியன் மறைஞ்ச பிறகு நாம அந்த தட்டையான தூசி படலத்தின் ஊடாக பார்க்கறோம். அந்த தூசிகள் மேல சூரிய ஒளி பட்டு சிதறும் போது அது அடிவானத்துல அகலமாகவும் மேல போக போக குறுகலாகவும் ஒரு பிரமிடு மாதிரி தெரியுது. வாவ், இப்ப எனக்கு தெளிவா புரியுது. அதனால தான் நாங்க பகிர்ந்து கொண்ட அந்த தரவுல யூ ஆர் சீயிங் த ஷேப் ஆஃப் அ சோலார் சிஸ்டம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிட்டிருக்காங்க. நிச்சயமா, நாம அந்த சோடியாக் ஒளிய பார்க்கும்போது உண்மையிலே நமது சூரிய குடும்பம் விண்வெளியில எப்படி ஒரு தட்டையான அமைப்பா விருந்து பரவி இருக்கு அப்படிங்கிற அந்த முப்பரிமாண கட்டமைப்பு, அதாவது 3D ஸ்ட்ரக்சரை வெறும் கண்ணால நேரில் பார்க்கறோம். நினைத்து பார்க்கவே மனசு விரிய செய்து. நாம ஏதோ வானத்துல ஒரு வெளிச்சத்தை பார்க்கறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நமது சூரிய குடும்பத்தோட தட்டையான பரப்பளவையே கண்களால் அளவிடுறோம். ஆமா, இந்த தூசிகள் எல்லாமே அந்த தளத்துல ஒரு மிகப்பெரிய வட்டு மாதிரி பரவி இருக்கு. இது ஒரு அற்புதமான விண்வெளி வரைபடம். சரி, இப்போ இதுல எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. நீங்க சொன்னபடி இந்த 4.6 பில்லியன் வருட பழமையான தூசிகள் எங்கும் போவது கிடையாது. அவை அந்த தட்டையான தளத்துல நிரந்தரமா அங்கேயே இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது அந்த வரைபடத்துல ஏன் மாதத்தில் 2 அல்லது 3 இரவுகள் மட்டுமே தெரியும் அப்படின்னு பெரிய எழுத்துக்கள்ல போட்டிருக்காங்க? ஒருவேளை சூரிய காற்று, அதாவது சோலார் விண்ட் இந்த தூசிகளை அடிச்சு சென்று விடுகிறதா? இல்ல, அப்படி எதுவும் கிடையாது. அல்லது பூமியோட சுழற்சியால இந்த தூசிகள் நமது பார்வைக்கு மறைந்து விடுகிறதா? ஏன் தினமும் இந்த ஒளியை நம்மால பார்க்க முடியல? நீங்க யோசிக்கிற விதம் மிகச்சரிதான். ஆனா தூசிகள் நகர்வதோ அல்லது சூரிய காற்று அடித்துச் செல்வதோ இதற்கு காரணம் கிடையாது. தூசிகள் 4.6 பில்லியன் வருஷங்களா எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கு. அப்போ பின்ன என்னதான் பிரச்சனை? பிரச்சனையின் ஆணிவேர் தூசிகள்ல இல்ல, நமது வானத்தோட பிரகாசத்துல இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா நமது நிலவுல தான் இருக்கு. அந்த வரைபடத்துல இடதுபுறம் நிலவின் பல்வேறு கட்டங்கள் கொடுத்திருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, மூன் ஃபேஸஸ் பத்தி போட்டிருந்தாங்க. இந்த ஜோடியாக் ஒளி அப்படிங்கிறது மிக மிக மெல்லிய லேசான ஒரு வெளிச்சம். இத சரியா பார்க்கணும் அப்படின்னா பின்னணி வானம், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கை முழுமையான இருட்டுல இருக்கணும். ஓஹோ, அதாவது நிலவு வானத்துல இருக்கும்போது அதோட வெளிச்சம் இந்த மெல்லிய சோடியாக் ஒளியை முழுமையா மூழ்கெடுத்து விடுகிறதுன்னு சொல்றீங்களா? எப்படி பட்டப்பகல்ல சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறதால நம்மால நட்சத்திரங்களை பார்க்க முடியலையோ அதே போலவா? எக்ஸாக்ட்லி அதேதான். நிலவு அப்படிங்கிறது நமது இரவு வானத்துல ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்லைட் மாதிரி செயல்படுது. நிலவோட வெளிச்சம் விண்வெளியில உள்ள மத்த மெல்லிய ஒளிகளை பார்க்க விடாம நம்ம கண்களை குருடாக்கிடுது. அடடா, இது தெரியாம போச்சே. அதனாலதான் அந்த தரவு ஜோடியாக்கல் லைட் விண்டோ ஓபன்ஸ் அட் 0% illumination அப்படின்னு மிக தெளிவா சொல்லுது. வானத்துல நிலவின் வெளிச்சம் துளியும் இல்லாத அமாவாசை நேரங்கள்ல மட்டுமே இந்த மெல்லிய ஒளிய பார்ப்பதற்கான அந்த சிறிய காலச்சாளரம் திறக்கும். அந்த 0% ஒளி இருக்கிற நாட்கள் மாதத்துல அந்த 2 அல்லது 3 இரவுகள் மட்டுமே இல்லையா? ஆமாம். நிலவு வளரத் தொடங்கி ஒரு சிறிய பிறை நிலவாக வானத்துல வந்தால் கூட அதோட ஒளி இந்த 4.6 பில்லியன் வருட பழமையான ஒளிய முழுசா மறைச்சிடும். இப்போ அந்த புதிரோட முடிச்சு அவிழ்கிறது. அந்த தூசிகள் எங்கும் மாயமாகிறதில்லை. நாம் தான் அதை தவறான வெளிச்சத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம். இருட்டு தான் இந்த ரகசியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இருட்டு தான் இங்க உண்மையான கதாநாயகன். சரி, இந்த அரிய நிகழ்வை நாம எப்போது, எங்கே, எப்படி பார்ப்பது? நீங்க கொடுத்த தரவுல நேரமும் திசையும் மிக துல்லியமா புடுக்கப்பட்டிருக்கு. நாளை இரவு, அதாவது மார்ச் 18ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, நாளைக்கு தான் அந்த சரியான நாள். ஆனா அதுல 9.23 PM ET அல்லது 6.23 PT அப்படின்னு அமெரிக்க நேர மண்டலங்கள் கொடுத்திருக்காங்களே. உலகெங்கிலும் உள்ள நேயர்கள் இதை எப்படி தங்களுக்கு ஏற்றவாறு கணக்கிட்டுக் கொள்வது? இதுக்கு ஏதாவது பொதுவான விதிமுறை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த நேர மண்டலங்கள் அமெரிக்காவை குறிக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இதுக்கு பின்னால் உள்ள அறிவியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இதை நாம எளிதா பார்க்கலாம். இதோட அடிப்படை விதி என்னவென்றால்,
மாலை மங்கிய பிறகு. அதாவது ஆஃப்டர் ட்வைலைட். ஆமா, சூரியன் அடிவானத்துல மறைஞ்ச பிறகு வானம் முழுமையா இருட்டாவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் இல்லையா? அந்தி சாயும் அந்த நேரம் முடிஞ்சு வானம் முழுமையான இருட்ட அடையும் போது நீங்க மேற்கு திசைய நோக்கி பார்க்கணும். ஓ, மேற்கு திசையா? லுக் வெஸ்ட். கரெக்ட். சூரியன் எந்த திசையில மறைஞ்சதோ அதே திசையில தான் அந்த ஜோடியாக் ஒளியின் கூம்பு வடிவ வெளிச்சம் அடிவானத்திலிருந்து மேல் நோக்கி எழும்புவதை பார்க்க முடியும். அப்போ நாம இருக்கிற ஊர்ல சூரிய அஸ்தமனம் எப்போ நடக்குது, அதன் பிறகு வானம் எப்போ முழுமையா இருட்டாகும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா? நிச்சயமா, இதுதான் அந்த நேர கணக்கீட்டின் பின்னாடியில உள்ள உண்மையான இயங்குமுறை. மிக தெளிவான விளக்கம். நாம கடிகாரத்தை பார்க்கறத விட வானத்தோட இருண்மைய பார்க்கறது தான் இங்க முக்கியம். மேற்கு திசையில சூரியன் மறைஞ்சு வானம் முழுமையா இருட்டிய பிறகு பார்க்கணும். எல்லாம் புரியுது. ஆனா சொல்லுங்க, வேற என்ன சந்தேகம்? தரவுல கடைசியா ஒரு வார்த்தை இருக்கே, பாட்டில் 4 ஆர் டார்க்கர். இது எனக்கு புரியவே இல்ல. இது ஏதோ ரகசிய குறியீடு மாதிரி இருக்கே. இந்த பாட்டில் 4 அப்படின்னா என்ன? அது ரகசிய குறியீடு இல்ல, அது ஒரு அறிவியல் அளவுகோல். நான் என் நகரத்து வீட்டின் மொட்டை மாடியில நின்று கொண்டே இதை பார்க்க முடியுமா? அல்லது இதுக்காக நான் எங்கேயாவது அடர்ந்த காற்றுக்குள் செல்ல வேண்டுமா? கண்டிப்பா நகரத்து மொட்டை மாடியில நின்றால் இது கொஞ்சம் கூட தெரியாது. போட்டில் அளவுகோல், அதாவது போட்டில் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட வானம் எவ்வளவு இருட்டா இருக்கு அப்படிங்கறத அளவிடும் ஒரு குறியீடு. ஓ, அப்படியா? லைட் பொல்யூஷன் அளக்கிற ஸ்கேலா அது? ஆமா, சரியா சொன்னீங்க. நகரங்கள்ல பாத்தீங்கன்னா தெருவிளக்குகள், வாகனங்களின் விளக்குகள், பெரிய கட்டடங்களின் வெளிச்சம் அப்படின்னு ஏராளமான ஒளி மாசி இருக்கும். அந்த வெளிச்சம் வானத்துல பட்டு பிரதிபலித்து வானத்தையே ஒரு லேசான ஆரஞ்சு அல்லது சாம்பல் நிறமா மாற்றிடும். நாமெல்லாம் தினமும் பார்க்கற அதே நகரத்து வானம். அதான், இதத்தான் நாம பாட்டில் 8 அல்லது 9 அப்படின்னு சொல்லுவோம். அங்க சில பிரகாசமான நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்மால பார்க்க முடியும். ஆனா பாட்டில் 4 அப்படிங்கிறது நகரத்தின் ஒளி மாசிலிருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி ஓரளவுக்காவது இருட்டாக இருக்கும் ஒரு கிராமப்புறத்தையோ அல்லது திறந்த வெளிப்பகுதியையோ குறிக்கும். ஓஹோ, அப்போ அங்க வானம் எந்த செயற்கை வெளிச்சமும் இல்லாம நமது பால் வீதி, அதாவது மில்கிவே லேசாக தெரியும் அளவுக்கு இருட்டா இருக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. பாட்டில் 4 ஆர் டார்க்கர் என்பதன் அர்த்தமே நீங்க அப்படிப்பட்ட ஒரு இருண்ட பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட முழுமையான இருண்ட வானம் உள்ள இடத்திலிருந்து மேற்கு திசையில பார்த்தால் மட்டுமே இந்த சோடியோக் ஒளி உங்க கண்களுக்கு புலப்படும். அதுவும் நிலவொளி இல்லாத அந்த சரியான அமாவாசை நாள்ல. கரெக்ட். நிலவும் இருக்கக்கூடாது, ஊர் வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அப்போதான் அந்த மெல்லிய பிரமிடு வடிவ ஒளி நமக்கு தெரியும். நான் கொஞ்சம் மெனக்கெட்டு நகரத்தை விட்டு வெளியே ஒரு இருண்ட பகுதிக்கு பயணிக்கணும். ஆனா அந்த பயணத்துக்கு இது முற்றிலும் தகுதியானது அப்படின்னு தான் நான் கருதுறேன். நிச்சயமா. ஏன்னா நீங்க பார்க்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மைதான். சோடியாக் ஒளி அப்படின்னா என்ன? அந்த 4.6 பில்லியன் வருட பழமையான தூசிகள் எப்படி சூரிய ஒளியை சிதறடிக்குது? அந்த ஒளியின் மூலம் நமது சூரிய குடும்பத்தின் தட்டையான வடிவத்தையே நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத நாம ரொம்ப ஆழமா அலசிட்டோம். கூடவே அதை எந்த நாள்ல, எந்த திசையில, எப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையில பார்க்கணும் என்பதையும் தெளிவா பேசிட்டோம். இது உண்மையிலே ஒரு பிரமிக்க வைக்கும் விஷயம்தான். ஒரு சாதாரண இருண்ட கிராமப்புற வீதியிலோ அல்லது திறந்த வழியிலோ நின்று கொண்டு பல பில்லியன் வருட பழமையான தூசிகளின் ஒளியை காண்பது அப்படிங்கிறது அறிவியல் நமக்கு தரும் ஒரு மாபெரும் பரிசு. ஆமா, அதை விட பெரிய பரிசு வேற என்ன இருக்க முடியும்? நேயர்களே, நீங்க நாளை இரவு அந்த மேற்கு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வெறும் இருட்டையோ அல்லது சில நட்சத்திரங்களையோ மட்டும் பார்க்க போறது கிடையாது. நமது சூரிய குடும்பம் உருவான அந்த தொடக்க காலத்தின் 4.6 பில்லியன் வருட வரலாற்றை நேரில் பார்க்க போறீங்க. அந்த பிரம்மாண்டமான தட்டையான கட்டமைப்பை உங்க கண்களால அளவிட போறீங்க. இது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தேடல். நிச்சயமா. அந்த தேடலை முடிக்கும் முன் ஒரு ஆழமான சிந்தனையை உங்க முன் வைக்க விரும்புகிறேன். நீங்க நாளை இரவு அந்த இருண்ட வானத்துல எழும்பும் சோடியாக் ஒளிய பார்க்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. என்ன அது? அந்த ஒளி 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில சுழன்று கொண்டிருந்த அதே ஆதி தூசிகளில் பட்டு சிதறி உங்க கண்களை வந்தடையுது. அந்த தூசி கூட்டம் ஒன்றிணைந்துதான் நமது சூரியன் உருவானது, பூமி உருவானது. வாவ்! அந்த தூசிகளின் மூலக்கூறுகளிலிருந்து தான் பரிணாமம் அடைந்திருக்கிறோம். நமது உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த ஆதி தூசியின் ஒரு பகுதிதான். என்ன ஒரு சிந்தனை! அப்படியென்றால் நாளை இரவு வானத்துல மிதந்து ஒளிரும் அந்த பழமையான அண்டவெளி தூசியின் நெருங்கிய உறவினர்கள் தானே பூமியில உள்ள நாமும்.
வானத்துல இருக்கிற அந்த ஒளி பிரமிடை பார்ப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேற்று உலகை பார்ப்பது அல்ல, அது நமது சொந்த வரலாற்றின் ஆதியை பார்ப்பது போன்றது. நாம் அண்டவெளியின் ஒரு அங்கம் என்பதை இதைவிட அழகா உணர்த்த வேறு எந்த நிகழ்வாலும் முடியாது. அந்த பழமையான தூசியின் உறவினர்கள்தானே நாமும். நிஜமாவே என்ன ஒரு தத்துவவாதமான ஆழமான சிந்தனை. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இதைவிட சிறப்பா விளக்க முடியாது. ஆமாம், நாம எல்லாரும் நட்சத்திரங்களின் துகள்களால் ஆனவர்கள். கண்டிப்பா. நாம நட்சத்திரங்களின் துகள்களால் ஆனவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த சோடியாக் ஒளி நமக்கு நினைவூட்டுகிறது. நேயர்களே, நாளை இரவு அந்த இருண்ட வானத்தை பார்க்கும்போது இந்த சிந்தனை நிச்சயம் உங்களுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அந்த அனுபவத்தை நீங்க தவறவிடக்கூடாது. நீங்க பகிர்ந்து கொண்ட தரவுகளிலிருந்து பிறந்த இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புகிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை வானத்தை பார்ப்பதை நிறுத்தாதீர்கள். தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். நாளைக்கு ராத்திரி நீங்க வானத்தை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒரு அமானுஷமான காட்சி தெரியலாம். அடிவானத்துல மர்மமா ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஒளி. அதுதான் ராசி மண்டல ஒளி. நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரு பெரிய ரகசியம். யோசிச்சு பாருங்களேன், கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி நம்ம சூரிய குடும்பத்தோட உண்மையான வடிவத்தையே வெறும் கண்ணால பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது முடியும். மாசத்துல சில ராத்திரிக்கு மட்டும் கரெக்டான சூழ்நிலையில இந்த அபூர்வமான காட்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த காட்சி. சரி, அப்போ அடிவானத்துல தெரிகிற இந்த மர்மமான பேய் மாதிரி இருக்கிற பிரமிட் ஒளி உண்மையில என்ன, எங்கிருந்து வருது இது? இதுக்கு பேர் தான் ராசி மண்டல ஒளி. கிட்டத்தட்ட 4.6 பில்லியன், அதாவது 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் உருவாச்சு இல்லையா? அப்போ மிஞ்சி போன கோடிக்கணக்கான தூசி துகள்கள் மேல சூரிய வெளிச்சம் பட்டு சிதறுது. அதனால தான் நமக்கு இந்த பிரமிட் மாதிரி ஒரு காட்சி தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நீங்க பாக்குறது வெளிச்சம் மட்டும் இல்ல, நம்ம சூரிய குடும்பத்தோட தட்டையான ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கிற வடிவத்தையும் நேரடியா பாக்குறீங்க. ஆமாங்க, அந்த தூசி சூரியனை ஒரு தட்டு மாதிரி சுத்தி இருக்கு. நாம அந்த தட்டோட ஓரத்தை பாக்குறதுனாலதான் அது நமக்கு ஒரு பிரமிட் மாதிரி தெரியுது. சொல்லப்போனா நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியை நம்ம நேரடியா பாத்துட்டு இருக்கோம். 460 கோடி வருஷம். சும்மா அந்த நம்பரை சொல்லி பாருங்களேன். இந்த தூசி எல்லாம் நம்ம பூமி, செவ்வாய், வியாழன் மாதிரியான கிரகங்கள் உருவாகிற காலத்துல இருந்தே இருக்கு. நீங்க வானத்துல பாக்குற அந்த ஒவ்வொரு ஒளிக்கீற்றும் நம்ம சூரிய குடும்பத்தோட பிறப்பில் இருந்து வர ஒரு நேரடி கனெக்ஷன். இது டைம் டிராவல் மாதிரி காலத்தை கடந்து நாம பாக்குற ஒரு காட்சி. சரி, இந்த பிரபஞ்சத்தோட பழமையான காட்சியை நேர்ல பார்க்க நீங்க ரெடியா? வாங்க, அது எப்படி, எப்ப, எங்க பார்க்கலான்னு பார்க்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்ணோம்னா, நாளைக்கு ராத்திரி, அதாவது மார்ச் 18ஆம் தேதி சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா மேற்கு திசையில அடிவானத்தை பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒளிய பார்க்க சிட்டியோட லைட்ஸ் எல்லாம் இல்லாத நல்ல இருட்டான இடமா இருக்கணும். வானியலாளர்கள் சொல்ற பாட்டில் ஸ்கேல் 4 இல்லனா அதை விட இருட்டான இடம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பால்வெளி மண்டலம், அதாவது மில்கி வே, உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியற அளவுக்கு வானம் இருட்டா இருக்கணும். ஆனா ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. இந்த மங்கலான மேஜிக்கலான ஒளிய பாக்குறதுக்கு ஒரு பெரிய வில்லனே இருக்கான். அது யாருன்னு தெரியுமா? நம்ம நிலா தான். பாருங்க, இந்த ராசி மண்டல ஒளி ரொம்ப ரொம்ப மங்கலானது. அதனாலதான் நிலாவோட வெளிச்சம் துளி கூட இல்லாத அமாவாசை நாட்கள்ல மட்டும்தான் இதை பார்க்கவே முடியும். நிலா வானத்துல இல்லாத அந்த கொஞ்ச நேரத்துல 420 கோடி வருஷம் பழமையான இந்த ஒளி அதுக்கான இடத்தை பிடிச்சு பிரகாசிக்குது. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு ரொம்பவே அபூர்வமானது. மாசத்துக்கு வெறும் 2 இல்லைன்னா 3 ராத்திரிக்கு மட்டும்தான். சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்ச அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும். கோடிக்கணக்கான வருஷமா நம்ம சூரிய குடும்பம் பிறந்ததுல இருந்து வர்ற இந்த ஒளி வானத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ராத்திரி இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒளிய நீங்க தேட போறீங்களா?